எனக்கு மட்டும் ஏன் தீமையே நடக்கிறது என்று அங்கலாய்க்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சவுலின் பொல்லாத ஆவி அவரை விட்டு விலக தாவீது அவருக்கு உதவி செய்தார். ஆனால் காலமெல்லாம் சவுல் தாவீதை கொல்லவே முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் தாவீது சொன்னது என்ன? என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். தீமை எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் மாற்றி அவரை ராஜாவாக்கினார். அநேக நேரத்துல நமக்கு வரும் உபத்திரவங்களும் பாடுகளும் நமக்கு தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும் பயிற்சி கூடமா இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க, முடிவு மகிமையா இருக்கும். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நீர் முடிக்கப் போகிறீர் என்று நான் அறிவேன். அதுவரை பொறுமையாயிருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.